லாஸ்ட் வீக் குளோபலில் இருந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை ஃபாலோ பண்ணி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. இவ்வளோ நாளாக டாப்பில் இருந்த நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு கூட லாஸ்ட் 2 டேஸாக வந்து நல்லா ஃபாலோ ஆச்சு. இப்போ இந்த வரப்போகிற வீக் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்தது, அப்புறம் இந்த வரப்போகிற வீக்கில் நம்ம மார்க்கெட்டில் முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, அப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன, அப்புறம் நாங்கள் போன வாரம் எடுத்த ட்ரேடோட டீட்டெயில்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் டெக்னிக்கலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வீக் நம்மளோட அனாலிசிஸ்லேயே வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 17,800 அண்ட் 18,000, சப்போர்ட்டாக வந்து 17,500 அண்ட் 17,300 சொல்லியிருந்தோம். இப்போ லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து மண்டே அன்னைக்கு 17,500 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி அன்றைக்கே வந்து 17,400 வரையா போயிட்டு, ஆனால் உடனே பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து 17,900 வரையா வந்து நல்ல ஒரு ரைஸ் இருந்தது. அதுக்கடுத்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகி மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு 17,500 பிரேக் பண்ணி 17,300 வரையா வந்து 17,330 ரேஞ்சில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா குளோபலில் யூஎஸ் மார்க்கெட்லாம் தொடர்ந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து டியூஸ்டே அன்னைக்கு கூட 18,000 கிட்ட வரையா, அதாவது 17,900 வரையா கூட போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. வெனஸ்டே அன்னைக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் டிசிஷன் இருந்தது. அவங்க 75 பேசிஸ் பாயிண்ட்டு கூட்டியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஃபேக்ட் ஆயிருந்தாலுமே அது முடிஞ்சு யூஎஸோட ஃபெட் சேர்மன் பவல் வந்து கொஞ்சம் ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அன்றைக்கே வந்து யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. நெக்ஸ்ட் டேவும் நல்லா ஃபாலோ ஆச்சு. அதை தொடர்ந்து நம்மளோட மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா வெனஸ்டே அன்னைக்கு அவங்க 75 பேசிஸ் பாயிண்ட் ஹைக் பண்ணுறப்போ கூட மார்க்கெட் வந்து கொஞ்சம் க்ரீனில் இருந்தது. ஆனால் அவங்க ஃபெட் சேர்மன் பவல் வந்து அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறப்போ, அதாவது கொஞ்சம் ஹாக்கிஸ் கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து அப்படியே ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ளே, இந்த இயர் முடிகிறதுக்கு இன்னும் 2 months தான் இருக்குது, இதுக்குள்ளே வந்து 125 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸில் பார்த்தோம்னா யூஎஸ் பாண்ட் ஈல்டு வந்து 3.6% மேலே போயிடுச்சு. ஸோ அங்கே வந்து தொடர்ந்து மார்க்கெட் எல்லாமே வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. தென் குளோபலாக பார்த்தோன்னா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறதுனால லாஸ்ட் வீக் மட்டும் இங்கிலாந்து, அப்புறம் யூஎஸ், ஹாங்காங், இந்த மாதிரி ஒரு 10 கண்ட்ரீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து 50லேருந்து 75 பேசிஸ் பாயிண்ட் வரையா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இப்போ வரையா நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுமே இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறாங்க. அப்புறம் யூஎஸ்லேயும் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் நியூஸாக டாலருக்கு ஈக்குவலான நம்ம இந்தியன் ருப்பி வந்து இப்போ 81 ரூபீஸ்க்கு மேலே ஹை ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ரெக்கார்டு ஹையில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 1.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. அப்புறம் சென்செக்ஸ் வந்து 740 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. அப்புறம் பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா பேங்க் இண்டெக்ஸ் வந்து 1100 பாயிண்ட்ஸுக்கு மேலே, கிட்டத்தட்ட 300% மேலே ஃபால் ஆயிருக்கு. தென் மிட் கேப் வந்து 1%, ஸ்மால் கேப் வந்து 1.2% ஃபால் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் லாஸ்ட் வீக்கில் வந்து 3.5% மேலே ரைஸ் ஆயிருக்கு. தென் ஃபார்மா இண்டெக்ஸும் ஆட்டோ இண்டெக்ஸும் வந்து 1% ஈச் வந்து ரைஸ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தோன்னா 2%க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. தென் லாஸ்ட் வீக் எஃப்ஏ அண்ட் டிஏயோட ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோன்னா எஃப்ஏ அண்ட் டிஐ 2 பேருமே வந்து லாஸ்ட் வீக் நெட்டாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஏ வந்து லாஸ்ட் வீக்கில் மட்டும் 4,361 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஐ வந்து 1,137 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து எஃப்ஏ நல்லா செல் பண்ணுறப்போ டிஐ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலாக பை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து டிஐ வந்து பை பண்ணாலுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மந்த்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மந்தில் எஃப்ஏ வந்து தொடர்ந்து செல்லிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் வீக் நம்ம வீடியோவில் பார்க்குறப்போ கூட எஃப்ஏ வந்து செப்டம்பர் மந்தில் நெட்டாக வந்து பையிங்கில் இருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் வீக் ரொம்ப செல் பண்ணியிருக்கறனால செல்லிங் சைடு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன ஆகஸ்ட்டில் வந்து பையிங்கில் இருந்த எஃப்ஏ வந்து இப்போ இந்த செப்டம்பர் மந்தில் இப்போ வரையா நெட்டாக 2,440 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஐ வந்து 1,870 crores வந்து நெட்டாக இப்போ வரையா செல் பண்ணியிருக்காங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு இருக்கிற ஒரே பாசிட்டிவ் நியூஸ்ன்னு பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் வந்து இப்போ தொடர்ந்து $90 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாகவே $85 to $90 அந்த ரேஞ்சிலே இருந்தது. இப்போ க்ளோஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து $86 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறமா இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ 20க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரைடே இந்தியா விக்ஸ் வந்து 20.59 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வரப்போகிற வீக்கில் வந்து இன்னும் வாலட்டிலிட்டி ஹையாகிறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கும். இப்போ இந்த வீக்கில் உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா இந்தியாவை பொறுத்தவரையா வர செப்டம்பர் 30 அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே வந்து
ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் டிசிஷன் இருக்குது. ஆர்பிஐ மீட்டிங் வந்து 28 to 30 நடக்குது. இந்த இதில் அவங்க வந்து 30 அன்னைக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் டிசிஷனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆர்பிஐ 30 to 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தென் குளோபலாக பார்த்தோன்னா யூஎஸில் தேர்ஸ்டே அன்னைக்கு செகண்ட் குவார்ட்டரோட ஜிடிபி டேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஏற்கனவே டவுன் ஆகிருந்தது. இப்போ செகண்ட் குவார்ட்டரில் ஜிடிபி எப்படி வருதுன்றதை பார்க்கணும். அப்புறம் அன்னைக்கே தேர்ஸ்டே அன்னைக்கு இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவும் இருக்குது. அதுக்கப்புறமா மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா ஜப்பான் அண்ட் சைனாவில் வந்து இந்த வீக்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் டிசிஷன் அப்புறம் பிஎம்ஐ இண்டெக்ஸ் இந்த மாதிரி நிறையா டேட்டா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அது அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, சைனாவில் அவங்க பிரசிடென்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அங்கே வந்து மிலிட்ரி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த வீக்கோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்த்தோன்னா நிஃப்டியோட க்ளோஸ் வந்து இப்போ 17,330 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து அதோட முக்கியமான சப்போர்ட்டான 17,500 தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 17,500 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் 17,800 அதுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 17,500 வந்து நிஃப்டிக்கு இப்போதைக்கு ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 17,150 அந்த ரேஞ்சும், அப்புறம் 17,000 அதுக்கு கீழே வந்து 16,800 இந்த ரேஞ்செல்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். தென் பேங்க் நிஃப்டியை பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 39,540 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 40,000 அந்த ரேஞ்சையும் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே 40,500 இந்த மாதிரி நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சப்போர்ட்டுன்னு இப்போ மெயினாக பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து 38,800 to 39,000 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறமா 38,000 அந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை நல்லா பார்த்தோன்னா அது இப்போ ரீசெண்டாக ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த வரப்போகிற வீக்கில் வந்து பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணணும். தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோன்னா நிஃப்டியை பொறுத்தவரையா 17,500 600 700ன்னு தொடர்ந்து 18,000 வரையா கால் சைடு வந்து நல்லா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நிஃப்டியோட அப் சைடு வந்து 17,500க்கு மேலே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தோன்னா 17,000ல தான் ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இடையில வந்து கேப்பில் வந்து எங்கேயுமே ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தென் பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா 40,000 அண்ட் 40,500 கால் சைடு வந்து ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டவுன் சைடில் புட் சைடு வந்து எங்கேயுமே ஒரு நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் 39,500ல் வந்து ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நல்லா ஃபாலோ ஆகிருக்கிறதுனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து மண்டே அன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்லா சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இருக்குது. நாங்கள் எங்களோட இந்த அனாலிசிஸை யூஸ் பண்ணி எவ்ரி வீக் வந்து ட்ரேட் எடுக்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் எடுத்த ட்ரேடை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதை வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வரப்போகிற வீக்லையுமே வந்து இந்த அனாலிசிஸை யூஸ் பண்ணி நாங்கள் எடுக்கிற ட்ரேடோட வீடியோஸை தொடர்ந்து இனி வரப்போகிற வீக்கில் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து மார்க்கெட் அனாலிசிஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ சம்மந்தமான நியூஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.